இதே மாதிரி ஸ்டாலின் விஜய் எடப்பாடி வரும்போது வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை உண்மையிலே கொடுப்பேன். உன் பிள்ளைய படிக்க வச்சிருவேன், மருத்துவம் கொடுத்துருவேன், தண்ணீர் கொடுத்துருவேன். 10,000 கொடுத்தனா நீ செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணி காட்டு பார்ப்போம். ஏன்னா நானே வேளாண்மை சேர்ந்துருவேன். உனக்கு காய்கறி, அரிசி, பருப்பு, அது பஞ்சம் இல்லை. கரும்பு நான் தந்துடுவேன், வாழை தந்துடுவேன், தென்னை தந்துடுவேன், தேங்காய் தந்துடுவேன், எண்ணெய் தந்துடுவேன். எல்லாமே என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடி. 2,00,000 பேர் வந்து வேலைக்கு போறாங்க. அவர் கேட்கட்டுமா? தம்பி நான் கொடுப்பேன், தம்பி நான் கொடுப்பேன். 2,00,000 பேர் இங்க இருந்து வேலைக்கு வெளியில போறாங்க. பேச விடுப்பா. இதே மாதிரி ஸ்டாலின் விஜய் எடப்பாடி வரும்போது கேட்கணும்டா. கேட்கணும் இருப்பா. 2,00,000 பேர் இல்லடா, எத்தனை லட்சம் பேருக்கு வேலை நான் கொடுக்குறேன். கொடுக்குறேன்றல்ல, அதான்ப்பா நான் சொல்றேன். கொடுக்க முடியும்னு சொல்றேன். விடியா கேள்றான்னு சொல்றேன். எனக்கு கேட்கிறான், அதுக்கு அனுமதிடா. தப்புடா. விடுங்கப்பா, அவனை கேட்க விடுப்பா. கேளுப்பா. கேட்கணும் தாப்பா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். விடியா, இங்க பாருங்க. விடுங்க. ஒருத்தருக்காவது ரோசை வந்து கேட்கிறான், அவனையும் நீங்க தள்ளுறீங்க.